ஆண்டுகள் நீடித்து நிற்கும் தரமான பிரீமியம் குவாலிட்டி ரூஃபிங் மற்றும் ஆக்சசரிஸ் பெற சிறந்த இடம் ஜெராமிஸ் சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ் திருச்சி. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஜனநாயகம் மெல்ல மெல்ல அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில் ஒரு பகுதி மட்டும் முழுக்க முழுக்க ஜனநாயகமற்ற ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கு. அதுதான் லடாக் பகுதி. அங்க தேர்தல் நடத்தப்படுறது இல்லை, அங்க சட்டமன்றம் கூட இல்லை. இவ்வளவு பிரச்சனை அங்க இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. 2019 மோடி அரசு அங்க அந்த ஆர்டிகல் 370 காஷ்மீர்ல லிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் அறிவிச்சாங்க. அறிவிச்சதுல இருந்து யூனியன் பிரதேசம் லடாக்ல சட்டமன்றம் இல்லாத ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு துணைநிலை ஆளுநரை வச்சு டைரக்டா மத்திய உள்துறை அமைச்சகம் தான் அங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால எங்களோட உரிமைகள் பறிபோகுது, இங்க வேலை வாய்ப்பே உருவாகலை அப்படின்னு சொல்லி அங்க மக்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க. குறிப்பா 6வது அட்டவணை அப்படிங்கிறது அரசியலமைப்பு அவங்களுக்கு கொடுத்த ஒரு உரிமை, அதாவது பழங்குடி மக்களுக்கு கொடுத்த உரிமை. லடாக்ல 90% பழங்குடி மக்கள் தான் இருக்காங்க. அங்க உள்ள பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது, அவங்களுக்கான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த 6வது அட்டவணை உதவி செய்யுது. இதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பாஜக 2019 நாடாளுமன்ற தேர்தலப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லடாக்கு மாநில அந்தஸ்து, 6வது அட்டவணை அந்தஸ்து எல்லாமே நாங்கள் கொடுப்போம்னு வாக்குறுதி வேற கொடுத்துருந்தாங்க. நீங்க சொன்னதை செய்யுங்க அப்படின்னு கேட்டுதான் இந்த போராட்டம் நடக்குது. குறிப்பா சோனம் வாங்சுக், இவரை பத்தி நம்ம கமெண்ட் ஷோலாம் கூட பேசியிருக்கோம். அவர் தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர். அவர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு. இதுக்கு முன்னாடி போன ஆண்டே உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தாரு. அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது, எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சுது. இப்போ இந்த ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி இப்போ உண்ணாவிரதத்தை போராட்டத்தை ஆரம்பிச்சு ஒரு 15 நாட்கள், கிட்டத்தட்ட 14 நாட்கள் நடந்ததுக்கப்புறம் அவரோட ஒரு 15 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதில் 2 பேருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னு தான் அங்கே உள்ள அந்த ஜென்சி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இவ்வளவு உண்ணாவிரதம் இருக்கிறோம், எங்களை கண்டுக்கிறதே இல்லைன்னா அவங்க வீதிக்கு போராட ஆரம்பித்தாங்க. அப்போதான் இந்த போராட்டம் இப்போ வன்முறையாக மாறி இருக்கு. காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு மோதல் நடந்து அதில் 4 பேர் உயிரும் இழந்திருக்காங்க. ஸோ இப்போ ஊரடங்கு உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் சொன்னதானே நாங்கள் கேட்குறோம், எங்களையும் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு அந்த மக்கள் இப்போ கேட்குறாங்க. ஆமாம், துணைநிலை ஆளுநர் இந்த போராட்டத்தில் சில கலவரக்காரர்கள் பூந்துட்டாங்க. இப்போ அந்த பகுதியில் நாங்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கிறோங்கிறத பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ சோனமும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இளைஞர்களோட விரக்தியோட வெளிப்படாக வன்முறையாக மாறிடுச்சு. ஆனால் நாங்கள் அமைதி வழியில தான் போராடணும்னு நினச்சோம், இப்போ எதுக்குமே பயனில்லாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவரும் வேதனை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் என்ன, 2019 பிஜேபி கவர்மெண்ட் எல்லாத்தையும் மாத்திரப்பவே என்ன சொன்னாங்க, என்படி தீவிரவாத தாக்குதல் அங்கே நடக்காது அப்படின்னாங்க. நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல், பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் கேட்டுட்டு 26 இந்தியர்கள் கொண்டுட்டு போனாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் அந்த சுட்டுட்டு போன 2 தீவிரவாதிகள் யாருன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டோம்னா அமைதி திரும்பும் அப்படின்னாங்க. அமைதியே இல்லாமல் தான் இருக்குது இப்போ லடாக் பகுதி. மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, சோனம் வாங்சுக் அவர் பேச்சால் இந்த வன்முறையை தூண்டியிருக்காருன்னு அவர் மேலே பழி போடுறாங்க. பட் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு, இந்த வன்முறைக்கு அப்புறமாவது அரசு எங்ககிட்ட பேச வரணும், ஒரு முடிவு எட்டப்படணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது கண்டிப்பா மத்திய அரசு இதை கவனிக்கணும். மத்தியில அமைச்சரவை கூட்டம்லாம் கூடியிருக்கு. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை பத்தி யாரும் பேசல. ஆனா பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல் கட்டும் துறைக்கு 69,000 கோடிக்கு மேல ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நண்பருக்கு கிடைத்த வெற்றியா? எல்லாமே நண்பரோட தான் லிங்கா. சரி, ஓகே. அடுத்து என்னன்னா, இந்த ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு 1800 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன, பீகார்ல 4 வழிச்சாலை போட போறாங்களாம். அதுக்கு ஒரு 3800 கோடி. அந்த 4 வழிச்சாலை அடிச்சுட்டு போகாம இருக்குமா ஏதாவது வெள்ளங்கள்லாம் வந்தா? ஆனா பாத்தியா, எலெக்ஷன் நடக்கிறவங்க மட்டும் கரெக்டா அந்த மாநிலங்களுக்கான அறிவிப்பு வந்துடும். ஆனா அடுத்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். மத்திய அமைச்சரவை கூடுறப்ப தமிழ்நாட்டுக்கு தான் நிதி கொடுக்கவே இல்லைன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட தான். அது ஒண்ணு. ஆனா வாய்ப்பு இருக்கிற மாநிலங்களுக்கு தானே அறிவிப்பு வரும். ஆமா, இங்க அறிவிச்சே ஆகணும். இப்ப இந்த மத்திய அமைச்சர் கூட்டம் சொன்னோம்ல, அது தனி. இப்ப என்னன்னா, பிரதமர் மோடி நாளைக்கு பீகார் போக போறாரு. அங்க 75 லட்சம் பெண்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா 10,000 கொடுக்க போறாரு, தொழில் தொடங்குறதுக்காக. ஓ,
இப்போ 75 லட்சம் தொழில் முனைவோர் உருவாக்குறாரு பிரதமர் மோடி. அங்க பாருங்க, இது ஓட்டுக்காக கொடுத்ததுன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதுதான் தொழில் தொடங்குறதுக்காக தான் தொழில் தொடங்குறதுக்காக கொடுக்குறாங்களா அவங்க. அது பாருங்க, எலெக்ஷன் வந்து டேட்டு அடுத்த மாசம் ஆரம்பத்தில் அறிவிக்கப்படலாம்லாம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி போய் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பணம் கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க தொழில் தொடங்குறதுக்காக. ஆமா, ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அது அவங்களுக்கு தெரியாதும் கூட. ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டாங்க எந்த கட்சிக்குமே. ஸோ அதனால முன்கூட்டியே இதெல்லாம் அறிவிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் இப்போ பெண்களை மையப்படுத்தி கொண்டு வராங்கன்னா, ஆட்சி பறிபோயிருங்கிற பயம் வந்து அங்கே ஆளும் கூட்டணிக்கு இருக்கான். ஏன்னா நிதிஷ்குமார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, பாஜகவில் ஒரு தலைவரே இல்லை. அதனால தான் வந்து பிரதமர் மோடியே வந்து அங்கே ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னா, இப்போ இது மாநில அமைச்சரவையில் நிதிஷ்குமார் எடுத்த முடிவு தான் இந்த திட்டம், இந்த பெண்களுக்கு 10,000 ரூபா வந்து கொடுக்கறதுங்கிறது. அதை ஏன் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க, அதுக்கு வந்து கார்கே வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து மென்டலி ரிட்டையர் பண்ணிட்டாங்க நிதிஷ்குமார், அவர் ஒரு பொம்மை மாதிரி வச்சு வேலை வாங்குது பிஜேபி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா கார்கே மட்டும் இல்லை, எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் பாட்னால தான் இருக்கிறாங்க. அங்கதான் வந்து காரிய கமிட்டி கூட்டத்தை வந்து போட்டிருக்காங்க, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டம் அங்கே போட்டு நம்ம வந்து இன்னும் வேகமாக செயல் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓட்டு திருட்டு, இந்த சார் இதுக்கெல்லாம் எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க. காசாவுக்கு ஆதரவாகவும் தீர்மானங்கள் இருக்கு. ஸோ அவர் வந்து அதான் சொல்றாரு, இந்த சார் வந்துட்டா பல கோடி வாக்காளர்கள் பறிபோயிரும் வாக்குரிமை அப்படின்னு வந்து கார்கே சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, 75 லட்சம் பெண்களுக்கு நாளைக்கு 7,500 கோடி அக்கௌண்ட்ல வந்து உழுக போகுது. என்னன்னா, இப்ப பீகார் எலெக்ஷன் முக்கியம் பிஜேபிக்கு. ஏன்னா கூட்டணியில தான் ஆச்சிருக்காங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் பிஜேபியில இப்ப இருக்கு. நிதிஷ்குமார் வந்து நான் மட்டும் சிஎம் இல்ல, இப்ப நீங்க மட்டும் என் பிஎம் ஆகணும் வாபஸ் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? எம்பிஸை தூக்கிட வேண்டியதான். அதனால ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. பீகார் எல்லாம் செட்டில் ஆனோடனே அப்புறம் நம்ம பக்கம் திரும்புவாங்கன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டு பக்கம். ஃபுல்லா டிசம்பர்ல ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. பட் அது வெற்றி வாய்ப்பு இருக்க மாநிலத்துக்கு தானே இந்த மாதிரி அறிவிப்புலாம் வரும். தமிழ்நாட்டுக்கும் வருதா? டிசம்பர் ஜனவரியில வெற்றி வாய்ப்பு இல்லை, அவங்களுடைய பார்வையை சொல்றேன், ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போறாங்களாம். இங்க தேர்தல் அப்பதான் வருவாங்க, நடுநிலை தேர்தல் நடத்துறதுக்கு. ஓகே. நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரு நிரந்தர எதிரி இருந்தாங்க. அது யாருன்னா விஜயலட்சுமி தான். தொடர்ந்து வீடியோ போட்டு பேசிட்டு இருந்தாங்க சீமானுக்கு எதிராக. என்னை வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு, என் வாழ்க்கையே போயிடுச்சு, என் சினிமா வாழ்க்கையை நாசம் பண்ணது எல்லாமே சீமான் தான் சொல்லிட்டு தகாத வார்த்தையெல்லாம் கூட வந்து திட்டுவாங்க. அதுக்கு சீமான் தரப்பும் சளைக்காம சீமான் முதற்கொண்டு அவங்க சகாக்களும் விஜயலட்சுமி பற்றி அவதூறு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது என்னன்னா, முன்னாடி இருந்து பார்க்கணும், ஒரு 13 வருஷம் பஞ்சாயத்து இது. 2012 சீமான் மேலே புகார்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க புகார்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வாபஸ் வாங்கிட்டு பெங்களூர் போயிட்டாங்க. அப்பப்போ வீடியோக்கெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. 2023 திருப்பி தமிழ்நாடு வந்து நீ பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போற கொடுத்தாங்க. காவல் நிலையத்திலையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த வழக்கை. அப்புறம் உயர்நீதிமன்றம் வந்து போனாங்க. உயர்நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க உச்ச நீதிமன்றத்துக்கே வந்து போயிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துல முக்கியமான அமர்வு நாகரத்னா வந்து ஒரு பெண் நீதிபதி, முக்கியமா வந்து நிறைய வழக்குகளை தீர்ப்பு வந்து கொடுத்தவங்க. அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த மகாதேவன், இவங்களோட அமர்வுக்கு தான் வந்து இந்த வழக்கு. இப்ப 2 தரப்பையும் வந்து கேட்டாங்க நீதிபதிகள். கேட்டுட்டு வந்து சீமான் ரொம்ப அவதூறாக தான் பேசியிருக்காரு, மன்னிப்பு கேட்கணும், பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணணும்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ணனுக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தையாச்சு, கேட்பாரா? உடனே எழுதி கொடுத்துட்டாரு. அங்கே எழுதி வந்து கொடுத்துட்டாரு. தரப்பு வழக்கு. இந்த இடைப்பட்ட காலத்திலையும் விஜயலட்சுமி தொடர்ந்து சீமான் மேல புகார் சொல்லிட்டே இருந்தாங்களாம், வீடியோக்கள் வெளியிட்டே இருந்தாங்களாம். அதை சீமான் தரப்பு நீதிபதிகள்கிட்ட காட்ட, அப்ப அவங்க தரப்பு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சொன்னோடனே மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க விஜயலட்சுமி தரப்பு. நாங்க வந்து கொடுத்த புகாரெல்லாம் கூட வாபஸ் வாங்கிக்கிறோம், ஆனா நான் தான் சீமானால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், ஆனா என்னையே வழக்கு போட்டு என்னையே எப்படி நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லலாம்னு சொல்லிட்டு நீதிபதிகள்கிட்ட முறையிட, இப்ப நீதிபதிகள் திருப்பி ஆரம்பத்துல இருந்தாங்க அவங்களே நினைச்சிருக்காங்க என்எஃப்இஸ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி அவங்களும் வந்துருக்காங்க. அவங்க இப்ப 2 பேருக்குமே தடை விதிச்சிருக்காங்க பேசுறதுக்கு, பேசக்கூடாது, அவங்கள பத்தி இவங்க பேச. ஆமா. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, சீமான் மட்டும் பேசக்கூட உத்தரவு போடக்கூடாது, நீங்க சீமான் பேசுறதை தாண்டி சீமான் நாம் தமிழரோட கட்சியை சேர்ந்த நிறைய பேர் பேசுறாங்க, அதுக்கும் சேர்த்து உத்தரவு போடணும்னு சொன்னாங்க. உடனே என்ன கட்சின்னு கேட்டுருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. அதை பத்தி விவாதிச்சுட்டு இருக்காங்க நீதிபதிகள். நாம் தமிழர் மகாதேவன் சாருக்கு தெரியும், எப்படி நகரத்துல வந்து நாம் தமிழர் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த நாம் தமிழரும் சரி, நிர்வாகிகள் சரி, தொண்டர்கள் சரி, யாரும் விஜயலட்சுமி பேசக்கூடாது, இவங்களும் பேசக்கூடாதுன்னு இருக்காங்க.
2 பேரும் மன்னிப்பு வரும்னு சொல்லிருக்காங்க. அண்ணன் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டார் அவரு. எப்படியாவது விட்டா போதும் நான் நினைக்கிறாரு அவரு. ஆமா வாரம் இது ஒரு பிரச்சனையா இருக்கு, எப்படியோ முடிஞ்சா போதும்னு மன்னிப்பு கடிதம் எழுதி வாரமா தினம் சீரியல் மாதிரி போய்கிட்டு இருக்கப்பா அது. இடையில அணில் பிரச்சனை வேற, அது அவருக்கு இந்த பிரச்சனையும் வந்துச்சு. இப்ப என்னன்னா இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி எழுச்சி பயணத்துல போயிட்டு இருக்காருல, அதுல ரொம்ப மோசமா சில விஷயங்களை பேசிட்டாரு. என்னன்னா செல்வ பெருந்தகை அவர் வந்து பல கட்சி மாறினவர், எப்படி பிச்சைக்காரங்களாம் ரோட்டில் இருக்கும்போது சட்டையில் பல ஒட்டு போட்டுட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் செல்வ பெருந்தகைன்னு சொல்லி பேசிட்டாரு. இது பெரிய விவாதமாகவும் மாறி இருக்கு. செல்வ பெருந்தகையும் இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஒரு மக்கள் பிரதிநிதியை இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனோட ஒப்பிட்டு பேசுறதுலாம் ஒரு தலைவருக்கு அழகான்னு சொல்லி அவர் பெரிய பதிவும் போட்டிருக்காரு, ப்ரெஸ் மீட்லேயும் பேசியிருக்காரு. நான் வந்து யாருக்கிட்டையும் யார் காலிலையும் தவழ்ந்து போய் வாங்கி பதவியெல்லாம் வாங்கினவன் கிடையாது, நீங்கள் தான் அப்படி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து என்னோட விசுவாசத்தை பற்றிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல உங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கீங்களா? அம்மையார் ஜெயலலிதாவை ஊழல்வாதின்னு சொன்ன கட்சியோடே போய் நீங்கள் இப்போ கூட்டணி வச்சுருக்கீங்க, நீங்கள் அதிமுகவுக்கே விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொல்லி பதிலடிலாம் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அரசியல நாகரிகங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். தரம் தாழ்ந்து யாரும் பேசிடக்கூடாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றி தான் எடப்பாடி பேசும்போது தான் செல்வ பெருந்தகையை பற்றி இப்படி பேசியிருந்தாரு. அந்த கூட்டணி உடையும்லாம் வந்து கணிச்சிருந்தாரு எடப்பாடி. இப்போ கூட்டணி உடைமான்னு தெரில, ஆனால் கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னா ஜோதிமணி செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடுமையான ஒரு பதிவை வந்து அவங்களோட எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்காங்க. இவங்க வந்து அர்ஜென்டினா போயிருந்தாங்களாம் ஜோதிமணி, அது கட்சி சார்பாக ஒரு மாநாட்டில் கலந்துக்க போயிருந்தேன். அந்த டைமில் செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு, அது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜினா, கரூர் மாநகர தலைவர் மகளிர் அணி தலைவர் காங்கிரஸில் இருக்காங்க கவிதா, அவங்கள வந்து கட்சியில் சேர்த்துருக்காரு. அதை ஒரு பதிவாக அவரோட ஃபேஸ்புக் பக்கத்துலையும் போட்டிருக்காரு. என்னென்னு போட்டிருக்காருன்னா, தமிழ்நாடு தலை நிமிரணும்னா அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஏற்றா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு எங்கள் கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வேற போட்டிருந்தாங்க. இதில் ரொம்ப கோபமாயிட்டாங்க போல ஜோதிமணி. இது வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது, 2 பக்கமும் தர்மம் இருக்கணும், நீங்கள் பாட்டு வந்து இது முதல் முறை இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி பல முறை நடந்திருக்கு போல காங்கிரஸில் உள்ளவங்களாம் அங்கே சேர்க்கறது. ஸோ அவர் வந்து பண்ணது தப்பு, ஒரு முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் இப்படியா பண்ணுவீங்க, இதுதான் கூட்டணி தர்மமா அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், அவமரியாதை பண்ணீங்கன்னா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎம்கேல இருக்கிற மகளிரணி தலைவியை தூக்குங்க, நீங்கள் வருவாங்களா? ஏன்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து நன்றிலாம் சொல்லியிருந்தாங்க, என்ன ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்லாம். இப்போ பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா, டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. தொடர்ந்து பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு கரூர்ல. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா ராமதாஸ், அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். பீகார் எலெக்ஷன்ல நிக்க போறோம்னு சொல்லிட்டு மாம்பழம் எனக்கு தான் வாங்கிட்டாரு அவரு, தேர்தல் ஆணையத்தை சுத்தி வந்து. பட் அது செல்லாது பாருங்க அப்படின்லாம் சவால்லாம் கூட எடுத்திருந்தாங்க ராமதாஸ் தரப்பு. இன்னைக்கு வந்து தலைமைச் செயலாளரை மீட் பண்ண வந்திருந்தாங்க. ஆமா, ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள் வந்து என்னன்னா ஒரு மனு கொடுத்திருக்காரு தலைமைச் செயலாளர்கிட்ட. ஐயாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அன்புமணி ஆதரவாளர்களால, அதனால அவருக்கு 3 போலீஸ்லாம் பத்தாது, போலீஸ் பாதுகாப்பை அதிகரிங்க. இந்த பக்கம் அன்புமணி தரப்பும் சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் வழக்கறிஞர் பாலு வந்து என்ன சொல்றாருன்னா, அருள் வந்து ராமதாஸ் பக்கம் போயிட்டார்ல, அவர் வந்து பாமக சட்டமன்ற கட்சி தலைவர் பாமகக்கு, அவர் வேணாம், அவர் சரியில்லை, அவர் சும்மா எம்எல்ஏவை மட்டும் பதிவு பண்ணிக்கோங்க, எங்க தரப்புல வெங்கடேஸ்வரன் இருக்காரு, அவரை வந்து நியமிங்க, அவர் தான் சரியா இருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க நியமிச்சிருக்கோம், அதை வந்து ஏத்துக்குங்கிற மாதிரி அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஓகே, திரும்ப சபாநாயகர் முடிவு இறுதியானது. அக்டோபர் 14 நமக்கு தெரியும், அப்பதான் சட்டமன்றம் வந்து கூட போகுது. ஆமா, இன்னொரு பக்கம் பாமக பத்தி பேசுறப்ப அப்படியே பாஜக வருவோம். பாஜக நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் போக போறாருல, அக்டோபர் 6 டெல்லியிலிருந்து வராரா நட்டா. இதுக்காக வரல, சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக வரல, அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி நிகழ்ச்சியில பட்டமளிப்பு விழாவுக்கு வராரு. ஆனா 2 பாஜக மேலிட பொறுப்பாளரை இன்னைக்கு வந்து நியமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அடுத்த வருஷம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்க போகுது இல்ல, இவங்க பொறுப்பாளர்ல போடுவாங்க, போட்டு வந்து பேசுவாங்க, பேச்சுவார்த்தைலாம் நடத்துவாங்க. அவங்க வந்து டெல்லிக்கு ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. அவங்க சொல்றதை இவங்க சரியா செயல்படுத்துறாங்களாங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு நபர்கள் தான் அவங்க. ஓகே, அசைன்மெண்ட் கரெக்டா நடக்குதான்னு பாக்குறதுக்காக. அப்புறம் என்னன்னா, அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்கிருக்காங்களாம் சேலத்துல. அவர் நடிகர்களுக்கு தானே ஆரம்பிப்பாங்க இவரு. அது என்னன்னா, அரசியலின் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க சேலத்துக்காரங்க. அரசியலின் சூப்பர் ஸ்டாரா, பயங்கரமா நடிக்கிறீங்க தலைவாங்கிற மாதிரி இருக்கு இந்த டைட்டில் எல்லாம் கேட்கும் போது. எனக்கு எது ஈர்க்கப்பட்டாங்கன்னு தான் ஒரே ஆச்சரியமா இருக்கு. 20,000 புக்கு படிச்சு ஈர்க்கப்பட்டாங்களா, இல்ல நேத்து ஒண்ணு பேசுவார் இன்னைக்கு ஒண்ணு பேசுவார், எடப்பாடி தற்கூறினாரு, இன்னைக்கு வந்து எடப்பாடி சிஎம் கடமைங்கிறாரு, அந்த மாதிரி பேச்சுல ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாங்களா, இல்ல சொந்த உழைப்புல உழைச்சு ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு அதனால ஆரம்பிச்சாங்களா? ஆமா, இன்னைக்கு கூட ஜூனியர் புக்ல வந்திருக்கு 30 கோடிக்கு மேலயா
இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ. ஆனா அவர் 4 கோடிக்கு தான் வந்து 4.5 கோடிக்கு தான் வாங்கியிருக்கிறதா வந்திருக்கு. அவரோட மனசுக்கு இதெல்லாம் நடக்கும், நல்லது பண்றாருன்னு சொல்றாங்கல்ல. மனசுக்கு எங்க நடக்கும்? கவர்மெண்ட் என்ன வேல்யூ வைக்கணும் அதான் நடக்கும். ஆனா ஊழல் ஒழிக்க போறேன், அது பண்ண போறது பிபிடி போட்டுக்கிட்டு இருப்பாப்ல. ஆமா, அப்ப 4 கோடி போக மீதி எல்லாம் எப்படி போயிருக்கு அமௌண்ட்? வெள்ளையா போயிருக்கு. அதெல்லாம் ஈடிக்கு தான் தெரியும். ஈடி வந்து பாக்கட்டும். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாங்கிறது அவங்களுக்கு தான். ஆரம்பிச்சவரே எங்க பாஜக இருக்காராம். அதுவும் சேலத்துல போய் எடப்பாடியோட தொகுதியில ஆரம்பிச்சிருக்காங்கன்னா யார் சொல்லி ஆரம்பிச்சிருப்பா? நண்பர் சொல்லியா? நண்பர் அண்ணாமலைக்கு எது நண்பர்? இப்ப டிடி தினகரன் இருக்காரு, என்ன மறந்துட்டியா? மறந்துட்டேன். ஆனா அண்ணாமலையே கூட சொல்லியிருக்கலாம். ஆனா வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சவரு அவர் பாஜக பொறுப்புல இருக்காரு, நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்கேன்றாரு. அப்போ பாஜக நல்லது பண்ணாதுன்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? சரி, ஏற்கனவே தணிக்கை ஆரம்பிக்க போறேங்கிறப்ப ஆரம்பிக்கிறப்ப சொல்றேன்ட்டு வர போனாரு. இப்ப ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக எல்லாருமே அண்ணாமலை எதிராக தான் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, வருங்காலத்துல என்ன நடக்கலாம் அரசியல்ல. சரி, இன்னொரு பக்கம் சேலம் அப்படியே கோயம்புத்தூர் வந்துருவோம். அண்ணாமலை அங்கதான் போட்டி போட்டு தோத்தெல்லாம் போனாரு. அதே வேற ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. அங்க வந்து பூ மார்க்கெட் இருக்கு, அங்க சட்டக்கல்லூரி மாணவி ஜெர்னிங்கிறவங்க பூ அங்க போயிருக்காங்க. அங்கேருந்து ஒரு பூக்கடைக்காரர் வந்து என்ன இப்படி ஸ்லீவ்லெஸ்லாம் வந்திருக்கீங்க, எப்படி இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஜனனி தரப்புக்கும் அந்த பூக்கடைக்காரர் தரப்புக்கும் பயங்கரமான வாக்குவாதம். உங்கள் பார்வையில் தான் தப்பு இருக்கு, என் உடையில் எதுவும் தப்பு இல்லை, உங்கள் பார்வை தான் நீங்கள் மாற்றிடுவீங்க, என் உடைய மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னா அந்த பெண் வந்து சொல்கிற வீடியோங்கிறது வைரல் ஆகிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா 2 தரப்புமே காவல் ஆணையர்கிட்ட புகார்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா அந்த பூக்கடைக்காரருக்கு சப்போர்ட் பண்றதா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி MSD சாமி. திமுக நிர்வாகியா? ஏங்க பாஜகவை இங்க இருந்து இதே விஷயத்த சொல்லிதான் நீங்க ஆடை சுதந்திரம், உணவு சுதந்திரத்தெல்லாம் தடையிடுறீங்கன்னு இவங்க வருத்தெடுத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா திமுக நிர்வாகி கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் சொல்றது இல்ல போல இருக்கு. அவங்களே முதல்ல மேடைக்கு பேசிட்டு இந்த காலம் அதை விட்டுட்டு போறாங்க. அரசியல் மயப்படுத்தி இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க தொண்டர்களை. காத்துல பேசி காத்தோட போக வேண்டியதா அவங்க. இப்ப டிஎம்கேக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? மோடி மேல ஆட்சி பண்றது மட்டும்தான். மதவாத கட்சி இங்க வந்துருவாங்க, அதை சொல்லிதான் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து மக்களை மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா திமுக நிர்வாகிகள் செயல்பாடு, அவங்களோட கட்சிக்காரங்க செயல்பாடுலாம் பாக்குறப்ப இன்னும் விருப்பத்தனமா தான் வந்து இருக்கு. ஆமா, அதுல அந்த வீடியோல வேற சொல்றாங்க, இந்த திமுக நிர்வாகி உட்பட எல்லாரும் நின்றுட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா ஏதாவது நடந்துரும் இங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதையும் அவங்களே சொல்றாங்க போல. அதாவது ஏதாவது பண்ணிடுவாங்க, பூ மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பொது இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனா அவங்க அந்த வீடியோல சொல்றாங்க. ஓகே, உடைங்கிறது அவங்களுடைய சுய விருப்பம். பூமரங்கள் மாதிரி இன்னும் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். எடப்பாடி பழனிசாமி நீலகிரிக்கு போனார்ல எழுச்சி பயணத்துக்கு, அப்போவே கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக வண்டியை ஒடுங்கன்னு அங்கே போய் வெயிட்டு காட்டிட்டு தான் போனார். இதை தெரிஞ்சுக்கிட்ட செங்கோட்டையன் சென்னைக்கு நைட்டாக கிளம்பி வந்துட்டாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இங்கே வந்தவர் டிடிவியை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டே இருந்தது. அந்த நைட்டாக வந்தவர் திரும்ப அடுத்த நாளே கிளம்பி திரும்ப கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டாரு. அவர் நீலகிரி போயிட்டாரான்னு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பார் போல. போயிட்டாருன்னு அவர் கிளம்பி அங்கே வந்துட்டாரு. யூடியூப்ல பார்த்தாலே தெரியுமே. அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவர், பேச அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கலாம். அதனாலதான் நேர்லலாம் வராம தவிர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டாரு திரும்ப கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு. இந்த இடைப்பட்ட கேப்ல சென்னையில டிடிவியை சந்திச்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவுச்சு. இப்போ அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நான் யாரையும் சந்திக்கல, என்னோட மனைவி அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்தனே தவிர அரசியல் ரீதியாக எந்த சந்திப்புமே நடத்தலை, எல்லாரும் ஒன்றிணையணுங்கிறது தொண்டர்களோட ஆசை, அதை சொன்னனே தவிர நான் வேற யாரையும் சந்திக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. எதுக்கு சொல்லி கட்சி பதிவு தான் போச்சு, இப்போ கட்சியிலையும் தூக்க பார்க்குறீங்களா நீங்க? அதுக்கு நான் ராஜதந்திரி நான் விட மாட்டேங்கிறாரு செங்கோட்டையன். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் CV சண்முகத்தை போய் பார்த்திருக்காரு. இப்ப தெரியுதா யாரு வெயிட் அப்படின்னு? ஏடிஎம்கேல நயினார் நாகேந்திரன் இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தாரு? எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாரு. டெல்லிக்கு போனாரு, அங்க பார்த்துருக்கோம். அங்க இல்ல, இப்ப இங்க தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தலைவரை பார்த்தது எடப்பாடி பழனிசாமி தான். அங்க போய் அரசியலே பேசல அப்படின்லாம் வெளியே புழுகுனாப்ல. இப்ப அடுத்து யாரை மீட் பண்ணிருக்காருன்னா CV சண்முகத்தை மீட் பண்ணிருக்காரு. இப்ப ஏடிஎம்கேல வெயிட் யாரு? அண்ணன் தான். அதான் எவ்வளவு மோசமா பேசிக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சரே ஒருமையில திட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு காரணமே நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுகல. இன்னைக்கு மீட் பண்ணி பேசிருக்காங்களாங்க. ஆனா அரசியல் பேசலாம்பாங்க கேட்டா.
ஆமா. இன்னொரு பக்கம் கடம்பூர் ராஜு அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் இவ்வளவு நாள் வந்து நிழல்ல இருந்து வெயிலுக்கு போனாதான் நிழலோட அருமை தெரியும். இப்போ வந்து அதிமுகவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த திமுக சூடு தாங்காம வந்துருவாங்க அதிமுக பக்கம். மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ தேர்தல் கூட வேணாங்கிற ரேஞ்சில் தான் அவர் பேசுறாரு. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ரொம்ப நேர்மையா இருப்பாங்களா, அவங்க நடத்தி தான் ஆவாங்க. ஸோ அவர் இதையுமே ஒத்துக்கிறாரு. விஜய் சொல்றாருல்ல, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டின்னு, அதை ஒத்துக்கிறாரு கடம்பூர் ராஜு. ஏன்னா 2வது இடத்துக்கு தான் 2 பேரும் போட்டி போடுறாங்க. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எங்க தலைவரை முதல்வரா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து இந்த பேட்டியை முடிக்கும் போதுதான் பயங்கர ஒரு ஷாக்கிங்கா ஒன்னு சொல்லி விட்டு போயிட்டாரு. அது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த கூட்டணி வந்து சில கட்சிகள் எங்களை நோக்கி வரலாம், கடைசி நேரத்துல இப்ப இருக்கிற கூட்டணியே கூட பிரிஞ்சிடலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்குதான் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா அமித்ஷா எடப்பாடி மீட் பண்ணப்ப பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது எப்ப வெளியே தெரியும் அப்படின்னா டிசம்பர் ஜனவரி வெளியில தெரிய வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்கேஸ் எடப்பாடி சொன்னதை ஒத்துக்கல அமித்ஷா, அந்த காலகட்டத்துல மாறுறாங்க அப்படின்னா கலந்துருவாங்கன்னு கூட வந்து சொல்றாங்க. அதனால கடம்பூர் ராஜு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, அதிமுக அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அதுக்கு வந்து செக் பண்ணி பார்த்து இல்லைன்னு இருக்காங்க. நேற்று சென்னையில மட்டுமே 10 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்குது. பொழுது போகாம எவனோ போனை போட்டு பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு முதல்ல சட்டுப்பட்டு ஒரு முடிவெடுங்க ஐயா. ஆமா, இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி கடுமையா தண்டனை கொடுங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சரா இருந்தவர் HV ஹண்டே. இவருக்கு இப்போ வந்து 99 வயசு. இவர் மருத்துவரும் கூட. அவரோட மருத்துவமனை கீழ்ப்பாக்கத்துல இருக்கு. அங்கேயே போய் முதலமைச்சர் வந்து அவரை சந்திச்சிருக்காரு. இவர் இப்போ பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காரு ஹண்டே. இருந்தால் கூட முதல்வர் வந்து அங்கே போய் சந்திச்சிருக்காரு. முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் நம்ம அரசோட திட்டங்களை, திராவிட மாடல் அரசோட திட்டங்களை தொடர்ச்சியாக அவர் பாராட்டி கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தார். அது எனக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தது, அதனால நேரில் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி 90 பேருக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இயல், இசை, நாடகம், அப்புறம் திரைப்படம், சின்னத்திரை அப்படின்னு பல கலைஞர்களுக்கு 2021 இருந்து ஒரு 3 வருஷம் அறிவிச்சிருக்காங்க. மற்ற எலெக்ஷன் இருங்குது இல்ல, அப்பதான் ஐயோ நம்ம ஒண்ணு மறந்துட்டோமே, என்னது அவங்களும் பாராட்டு விழா நடத்திக்கிறாங்க. ஆனா கலைஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கு 4.5 வருஷம் வந்து மறந்து போன ஒரு கவர்மெண்டா இருக்கு திராவிட மாடல் கவர்மெண்ட். நெருங்கி வரும்போது பாராட்டணும்னா கொஞ்சம் சேரும்ல. அடுத்த மாதம் வந்து விளையாடுக்க போறாங்களாம் கலைவாணர் அரங்கத்துல. 90 பேரும் முதலமைச்சர் வந்து பாராட்டு வந்து வாங்கிப்பாங்க. இன்னைக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது, கல்விக்கான ஒரு பாராட்டு விழா. அதுக்கு பல பேரை, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் பல பேரை வந்தே அவனு வந்து கூட்டு வந்திருக்காங்களாம். ரேவந்த் ரெட்டி வர வராங்கன்னு சொல்றாங்க. தெலுங்கானா சிஎம்ஏ கூட்டு வந்திருக்காங்க. அது அவங்களுக்கு அவங்களே ஒரு பாராட்டு விழா. ஆமா, நாங்க சிறப்பா செயல்பட்டு வாரம் ஒரு பாராட்டு விழா. இனிமே நிறைய விழாக்கள் நடக்கும். இப்படிதான் ஆரம்பிச்சப்பையும் நடந்தது. திமுக ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடையில கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எலெக்ஷன் வருது இல்ல, அதுக்கு முன்னாடி எல்லா பாராட்டியும் வாங்கிக்கலாம் நினைக்கிறாங்க அவ்வளவு இருக்கு. ஆமா. தமிழ்நாடு அரசுல எரிசக்தி துறையோட செயலாளர் பீலா வெங்கடேசன், இவங்களுக்கு 56 வயசு ஆகுது. இவங்க உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு பல தலைவர்களும் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் நேரில் போய் அஞ்சலி செலுத்தினார். இவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த கோவிட் டைமில் வந்து இந்த தினசரி செய்தியாளர்களை சந்தித்து அன்னைய நிலவரம் எப்படி இருக்குது, கொரோனா தொற்று அப்படிங்கிறத சொன்னாங்க. அதன் மூலமாக மக்களுக்கும் பரவலாக இவங்க வந்து தெரிய வந்தாங்க பீலா வெங்கடேசன். இப்போ இவங்களுக்கு வந்து உடல்நலக்குறைவு காரணமாக இப்போ காலமாயிருக்காங்க. 97 பீகார் பேட்ச் IAS கேடரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. பல பணிகள்லையும் இருந்திருக்காங்க. கடைசியாக எரிசக்தி துறையில் இருந்தாங்க. ஆமாம், பீலா வெங்கடேசனுடைய அப்பா வந்து தமிழ்நாட்டில் DGPயாக இருந்தவர். அம்மா வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்தவங்க. ரொம்ப ஒரு படித்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க அவங்க. இப்போ என்னென்னா, அவங்க வந்து மூளையில் ஏதோ கட்டி ஏற்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. 3 மாதமாக சிகிச்சையில் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்காங்க. அப்போ வந்து பணியாற்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து செயல்பட்டாங்க பீலா வெங்கடேசன் சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு இரங்கல் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர், நீ சொன்ன மாதிரி முதலமைச்சர் MK ஸ்டாலின் எல்லாருமே இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஐநா சபையிலேயே போய் உக்ரைன் போரை நடத்திட்டு இருக்கிறது இந்தியாவும் சைனாவும் தான். அவங்க வந்து ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறதுனால இந்த போர் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இதை வந்து ஜெலன்ஸ்கி கிட்டே ஒரு பேட்டியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்களே இந்தியாவும் சைனாவும் தான் போரை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு, உங்கள் பதில் என்னன்னு கேட்டதுக்கு அவர் வந்து இந்தியா வந்து எங்கள் கூட தான் நிற்கிறாங்க, சைனாவை விட்டுட்டாரு, இந்தியா வந்து உக்ரைன் பக்கம் தான் நிற்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் வாங்குறது பிரச்சனையாக தான் இருக்குது, கச்சா எண்ணெய் வாங்குறது.
அதை வந்து அவங்க கம்மி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறதையும் அங்கேயே சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் சொல்கிறத இவர் இல்லைன்னு மறுக்கிறாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை. எப்படா முடியும்னு இருக்கு. இந்த வாரமா இல்லை இந்த மாதம். ஏமாத்துறதுக்கு இங்கே 1000 பேர் இருக்காங்க. ஆனால் ஏமாற்றி நல்லா வாழ்ந்ததா இங்கே ஒருத்தனும் இல்லை. ஜெமினி ஆப் யாரா நீ? உன் ஃபோட்டோ அனுப்பி தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட்டு விடுன்னு ரெக்வஸ்ட் அனுப்புகிற. நானும் உன்ன மாதிரி தானடா, விலை ஏறிட்டே இருக்கும். ஆனால் எங்களெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சில்வர் கோல்டை பார்த்து சொல்லுதான். ஐபிஎஸ் ஃபினான்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாகப்பன் சார் சில்வர் பற்றி தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஏறிக்கிட்டு தான் இருக்கான். சில்வர் இஸ் த ஃபியூச்சர் கோல்டா. இதோ வந்துட்டேன். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லேல பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் பிஜேபி அலுவலகத்துக்கே பாதுகாப்பு இல்லை, பிஜேபி அலுவலகத்தையே தீ வச்சு எரிச்சிருக்காங்க அங்கே இருந்த போராட்ட குழுவினர். ஆனால் என்னன்னா மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குல்ல, இதெல்லாம் மறுபடியும் தான் கேட்க தோணுது. அமித்ஷாவையும் மோடியும் வந்து பார்த்து மக்களை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அமைதி திரும்பவே இல்லை. ஓகே, இன்னைக்கு ஷோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நிச்சயம் வந்து உங்கள் கருத்துரை பகுதியில் கருத்தை வந்து தெரிவிங்க. குறிப்பாக அந்த ஆடை விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். நாங்களும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. சவுண்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ஸ், உங்களின் ரூஃபிங் சார்ந்த தேடல் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே இடத்தில். திருச்சியின் நம்பகமான மொத்த விற்பனையாளர் ஜெராமிஸ் சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ், திருச்சி. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.